Hey friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டெக்னோல இருந்து ஆக்டகன் ஷேப்ல நம்மளுக்கு ஒரு பொட்டி வந்திருக்கு. ஓகே, Tecno Camon 17 வந்து அனுப்பியிருக்காங்க. இது கூடவே பார்த்தோம் அப்படின்னா சைடில் ஒரு குட்டி பொட்டி இருக்கு. ஏடா அப்படின்னு பார்த்தோம்னா ஏர்பாட்ஸ் மாதிரியே டிசைன்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு TWS வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன்ல என்னதான் செஞ்சிருக்காங்க அப்படின்றத பாப்போமா? ஓகே, இதோட அன்பாக்சிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆக்டகன் பாக்ஸ் வந்து ரிவ்யூவர்ஸ் கிட்ட வந்து அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க வாங்குனீங்க அப்படின்னா இந்த பொட்டி மட்டும் தான் வரும், அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அன்பாக்சிங் பார்த்தீங்க அப்படின்னா Tecno Camon 17 அண்ட் பின்னாடி சில கீ ஃபீச்சர்ஸ் ஒயிட் கலர் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த புக்கட்டின்னு விழுந்துரும். டெக்னோவில் மட்டும் தான்ப்பா கேஸ் அப்படியே போட்டே கொடுப்பாங்க. திஸ் இஸ் த Tecno Camon 17. டிசைன் இந்த தடவை மிரட்டி விட்ட மாதிரி இருக்குது. இந்த கேமரா மாடல் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோன் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருந்தாலும் டிசைன் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யூசர் மேனுவல், 12 மந்த்ஸ்க்கான வாரண்டி கார்டு, சிம் எஜெக்டர், டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி ஓரளவு நல்லாவே இருக்குது. அண்ட் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்குள்ளரவே வருது. இந்த இன்ஃபினிக்ஸ் மாதிரி இல்லாமல் இதில் ஸ்க்ரீன் கார்டு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டியே வந்துடுது. மறுபடியும் காமிச்சிடுறேன், கொஞ்சம் நல்லாவே காமிக்கிறேன். இதுதான் Tecno Camon 17 அப்படின்னு இப்போ லான்ச் ஆன ஃபோன். ஸோ இதில் வந்து ஒரு 3 கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம கையில் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீனிஷ் கலர் அண்ட் 6GB 128GB இன்டர்னல் ஒரே வேரியன்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபோனை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் 6.8 இன்ச்சில் ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 500 நிட்ஸ் வந்து பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்லாம் தெரில. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி ஓரளவு நல்லா இருக்குது. அவுட்டோர் பிரைட்னஸும் ஓகே, பார்க்கலாம். தென் இந்த ஃபோனோட கேமரா தான் இந்த ஃபோனோட ஒரு பெரிய ஹைலைட்டாக வந்து பேசுகிறாங்க. குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 2 மெகாபிக்சல் டெப்த், 2 மெகாபிக்சல் மேக்ரோ, கடைசியா ஏஐ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது கூடவே குவாட் ஃபிளாஷ் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. கேமரா நல்லா இருக்கோ இல்லையோ அதோட மாடல் பார்க்கறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. முன்னாடி நெத்தியில போட்டு வச்ச மாதிரி ஒரு 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா. டே, இதெல்லாம் எல்லாரும் கொடுக்கறதானடா, என்னடா ஓவரா பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பெக் அந்த அளவுக்கு இல்ல. சொல்ல போனா பேக் சைட்ல ஒரே கேமரா தான், ஃப்ரண்ட்ல ஒரு கேமரா, மொத்தத்துக்கு 2 கேமரா தான். ஆனா ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அள்ளி தெளிச்சிருக்காங்க. எக்கச்சக்க கேமரா ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. முதல்ல பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் நைட் மோட் கொடுத்துருக்காங்க. போட்டோஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம யூசுவலா எடுக்கிற அந்த போர்ட்ரேட் போட்டோஸும் அந்த எட்ஜஸ் எல்லாமே ஓரளவு பரவாயில்லாம இருக்கு. போட்டோஸ் மட்டும் இல்ல, பொக்கேல வீடியோ எடுக்க முடியும். அந்த பொக்கே வீடியோ எஃபெக்ட் வந்து ஓரளவு நல்லா இருக்குமா தான் தோணுது. இந்த வீடியோ பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை நீங்களே சொல்லுங்க. அந்த எட்ஜஸ் எல்லாமே ஓரளவு கரெக்டா இல்லைனாலும் இந்த பிரைஸ்ல மோஸ்ட்லி நிறைய பிராண்ட் கொடுக்காத ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் கஸ்டம் ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி போட்டோஸ் எடுத்துக்க முடியும். அண்ட் டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்றது அப்படின்னா ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஏஐ சீன் டிடெக்ஷன் இருக்கு. ஒரு ட்ரீயை காமிக்கிறோம், வீடியோ காமிக்கிறோம் அப்படின்னா அது என்னன்றதை சொல்றது. மூவி மாஸ்டர் அப்படின்ற ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. ஒரு விஷுவல் எஃபெக்டோட ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது அதே மாதிரி எஃபெக்ட்ஸ்ல வீடியோ எடுக்கிறது அப்படின்னா எடுத்துக்க முடியும். அதுக்கு ஒரு டிஃபரெண்டான மோட் கொடுத்துருக்காங்க. வீடியோ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 2Kல வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். 2Kல எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல, ஆனால் அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2Kல டைம் லாப்ஸும் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். நம்ம பாடி வந்து ஷேப் பண்றது அப்படின்னா அதுக்கு ஒரு மோடு வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா AR வீடியோ 3.5 கொடுத்துருக்காங்க. ஸோ AR எஃபெக்ட்ல ஒரு டிஃபரெண்டாக அதாவது வீடியோ எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்க முடியும். ஷார்ட் வீடியோ கிரியேட் பண்றதுக்குனே ஒரு தனி மோட் கொடுத்துருக்காங்க. அதுலேயே மியூசிக் செலக்ட் பண்றது, நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் போடுறது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே வந்துருது. நீங்க ரீல்ஸ்ல இல்ல வேற ஏதாவது ஆப்ல அப்லோட் பண்றது அப்படின்னா டைரக்டா மொபைல் எடுத்து அப்லோட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்சர் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டியை பொறுத்தவரை டெக்னோ ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காங்க. அந்த 2 ஏஐ அதை மட்டும் மாத்தினாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ மிச்சப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. தென் இதோட காம்போவை பார்த்தோம்னா 5000 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னோலையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா டைப் சி போர்ட்டை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது எவ்வளவு நேரத்தில் சார்ஜ் ஆகுது, இதோட பேட்டரி யூசேஜ் எப்படி இருக்குன்றத ரிவ்யூல பார்க்கலாம். அண்ட் இதுல யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா MediaTek Helio G85 வந்து CPU-வும் Mali G52 வந்து GPU-வும் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். கேமிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கேம் வந்து விளையாண்டு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லாவே இருக்கு. கேமிங் டர்போ 2.0 அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி நல்லா கேம் விளையாடுற மாதிரி வந்து லைட்டா வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல எதுவும் குறை இல்லை. ஏதாவது குறைகள் இருக்கா அப்படின்றத ரிவ்யூல பேசலாம். வேற என்ன இந்த போன்ல ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா iOS 7.6 மேல Android 11 கொடுத்துருக்காங்க. இந்த OSல ஒரு யூசருக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படுமோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மெனக்கெட்டு பண்ணிருக்காங்க. வாய்ஸ் சேஞ்சர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபன்னி ஏதாவது விளையாடுறது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸ் மோட் இருக்கு. அண்ட் போட்டோ கம்ப்ரஸர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆன்டி தெஃப்ட் அலாரம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த OSல சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்க. டெக்னோ யூசர்ஸ் நிறைய பேர் இருந்தீங்க அப்படின்னா இந்த OSல என்னென்ன ஹிடன் ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்றதுக்கான
ஒரு தனி வீடியோ வேணுமான்றதை கேளுங்க. நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓவராலாக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு தனி வீடியோவே போட்டுடலாம். மற்றபடி ஓரளவு சென்சார்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காங்க. 6GB RAM 128GB இன்டர்னல் அப்படின்ற ஒரே வேரியன்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. மெமரி பார்த்தலாம் அப்படின்னா 2+1 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் LPDDR4X RAM தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு ஒரு நல்ல ப்ராசஸர், ஒரு 6GB RAM அப்படின்றதே ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வர ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் பெருசாக குறைகள் இல்லை. டிசைன் அண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிசைன் முந்தின ஜென்ரேஷன்ல இருந்து ஓரளவு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஒரு கோல்டன் கலரில் பார்க்க செம்மையாக கொடுத்துருக்காங்க. அவங்களோட அந்த பிராண்டிங்கே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக எம்போஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்க நல்லா இருக்கு. அண்ட் குவாலிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா முந்தின ஜென்ரேஷன்ல இருந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. குவாலிட்டி பிளாஸ்டிக் தான், ஆனாலுமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக என்ன விலைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 12,999 ரூபாய். இந்த விலைக்கு நிறைய ஃபோன் இருந்தாலும் டெக்னோவை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்த எல்லா ஜென்ரேஷன்லையும் ப்ராசஸர், கேமரா, அதோட டிஸ்பிளே எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக ப்ராசஸர். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோன் ஆன்லைனில் வித்தாலுமே ஆஃப்லைன் தான் அதோட மெயின் ஃபோக்கஸ் அப்படின்ற மாதிரி தோணுது. டெக்னோ எப்பயுமே ஆஃப்லைன் தான் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் ஆஃப்லைனில் உண்மையாகவே நல்ல சாய்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓவராலாக இந்த ஃபோன் பற்றி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா டெக்னோ அப்படின்னு சொன்னாலே இது அது இது அப்படின்னு குறைகள் ஏதாவது வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் காட்டிக்கிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ வெல் ட்ரை டெக்னோ. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. டெக்னோ இந்த ஃபோன் வந்து இன்னைக்கு புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க, அதை உங்களுக்கு காட்டலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதே மாதிரி ஒரு செமையான ப்ராடக்ட்டோட நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். டாடா, பாய் பாய், நன்றி.